7 தொகுதி முடிந்த உடனே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. என்னஞ்சாங்க தெரியுமா? சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ நீ வரமாட்டேன்னு சொன்னில்ல ராமதாஸ், சீட்டு வேணும்னா என்ன அங்கே வந்து கோட்டையில் வந்து பாருன்ட்டேன். இன்னைக்கு அன்புமணி திட்டுறதுன்னா யாரை தட்டிட்டு இருக்கணும்? இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு இப்போ இந்த அவரை இல்லைன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்ற இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுங்களேன். அப்ப உனக்கு நன்றி என்பதே கிடையாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். திமுக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் கமிஷன் இவங்க விஷயத்துல தலையிட முடியாது சட்டப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அங்கீகாரம் இல்லாத கட்சி அது இருக்கு. ஆமா, இப்ப அங்கீகாரம் கிடையாது அந்த கட்சி சட்டப்படியான. நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் அவங்க இருக்க மாட்டாங்க. அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் மட்டும்தான் அதிமுகவில் இருக்கிறார்கள். தொண்டர்கள் எல்லாம் விஜயை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். இன்னைக்கு அதிமுக எத்தனை அதிமுக இருக்கு? ஊடகத்தையே விட்டுருங்க, பொதுவாக நான் சொல்றேன், திமுக எங்கேயாவது பிளவுபட்டிருக்கா? இல்ல, கிடையாது. மக்கள் பார்க்குறாங்க எது உண்மை எது பொய்ன்னு மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் திமுக சொல்வதுதான் சரி, சொன்னதை தான் செய்வார்கள், செய்வதை தான் சொல்லுவார்கள் என்று கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தொடர்ந்து நான் சொல்லும்போது வெற்றி முகமாக போடிக்கொண்டு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் புதிய உழைப்பாளர் கட்சி மற்றும் படையாட்சி பேரவைத் தலைவர் திரு காந்தி அவர்கள். 10.5% இடஒதுக்கீடு வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு வந்து காரணம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன் வந்து இன்னும் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அறிவு இல்லாத ஒரு நபர்னு பாருங்க. மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, இதா இருந்திருக்கிறாரு, ஒரு அறிவு இல்லாத நபர்ன்றத சொல்றேன். இன்னொன்னு ஜெயலலிதான்னு உங்களுக்கு மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு. ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் வந்து சொல்லாமே செஞ்சு கொடுத்தாரா? ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா கூட்டணியில கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபாவும் சேர்த்து தருகிறேன் தேர்தல் முடிஞ்சோடனே. இப்பொழுது உங்களுக்கு 7 தொகுதி முடிந்த உடனே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. என்னஞ்சாங்க தெரியுமா? சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ நீ வரமாட்டேன்னு சொன்னில்ல ராமதாஸ், சீட்டு வேணும்னா என்ன அங்கே வந்து கோட்டையில் வந்து பாருன்ட்டாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இதே அன்புமணிக்காக அன்னைக்கு கோட்டையில் போய் உட்கார்ந்தார். என் காலில் இருக்கிற செருப்பு கூட சட்டமன்றத்தை மெரிக்காதுன்னு சொன்ன ராமதாஸ் போய் உட்கார்ந்தார். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? வர சொன்னாங்க, உட்கார வச்சாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வர சொன்னாங்க. இவரை உட்கார வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க, கோப்புகளை உட்காந்து பார்த்தாரு. இந்த அம்மா கொடுக்குற மாதிரி முடிவு இல்லை, நம்மளை வந்து இதை வந்து அசிங்கப்படுத்துவதற்காக இங்கே உட்கார வச்சுன்னு எந்திரிச்சு போனவர் தான். அதிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரை கூட்டணியில் சேர்க்கவில்லை. இந்த எடப்பாடி வந்து தான் அந்த வேலையை செஞ்சார், கூட்டணியில் சேர்த்தது. இப்படி எழுதி கொடுத்ததே கொடுக்காமல் ஆக்கியவர் அன்றைக்கு இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் கலைஞர் நீ திட்டணும்னா யாரை தட்டிட்டு இருக்கணும்? இன்னைக்கு அன்புமணி திட்டுறதுன்னா யாரை தட்டிட்டு இருக்கணும்? இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு இப்ப இந்த அவரை இல்லைன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்ற இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுங்களேன். அப்ப உனக்கு நன்றி என்பதே கிடையாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். 2வது கேட்டீங்க, இந்த சட்டமன்றத்தில் அதிமுக கடைசி நேரத்தில் போட்டு இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு திமுக வந்தோடனே முறைப்படி என்ன செஞ்சிருக்கும்? தூக்கி கிடப்பில போட்டிருக்கணும். கிடப்பில் போடல, சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்து இதே தீர்மானம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டு தீர்மானத்தை திமுக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை மறந்துடாதீங்க. இல்லைன்னு மறக்க முடியாது அவரால். அது சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்றுச்சு. அப்புறம் அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? அப்ப தப்பெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? இதே திமுக செஞ்ச எத்தனை திட்டங்கள் அதிமுக கிடப்பில போட்டுச்சு. ஆனால் வந்தவுடன் அதை நிறைவேற்றி கொடுத்த பெருமை இன்றைக்கு இருக்க முதலமைச்சர். அன்றைக்கு அரசியல் ஆதாயத்தை கூட அவர் செய்யல. பாமக எனக்கு கூட்டணியில வருது வாங்கன்றது போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை எதிர்த்து எந்த போராட்டம் பண்ணல. கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை வச்ச உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. சரி, நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. வன்னியர்கள் துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் எந்த ஆட்சியில? அதிமுக ஆட்சியில்.
அவர்களுக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு தியாகி பட்டியலில் சேர்த்து அந்த குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி, 3,89,ஆம் ஆண்டு எவ்வளோ பெரிய தொகை என்று இதை நினைச்சு பாருங்க. வைப்பு நிதி, ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி இன்று வரை ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு. 89லேருந்து இன்றைய வரைக்கும். பாமக என்ன செஞ்சுச்சுன்னு நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க. ரெண்டாவது சொல்கிறேன், இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அந்த உயிர்நீத்த மக்களுக்கு அவர்களுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு எந்த விதமான ஒரு மணிமண்டபமும் இல்லை என்று இவங்கெல்லாம் கோரிக்கை வச்சாங்களா? புறக்கணிச்சாங்க. அந்த மணிமண்டபத்தை புறக்கணிச்சாங்க. போய் இன்னைய வரைக்கும் பார்க்கல. ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அன்புமணி இன்னைய வரைக்கும் போய் மணிமண்டபத்தை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி விழுப்புரம் மாவட்டத்தில் 21 நபர்களுடைய நினைவாக பல கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு ஒரு மணிமண்டபத்தை கட்டி திறந்து வைத்து விட்டார்கள். திறப்பு விழாவுக்கு தான் நீ போக வேணாம், உங்களுக்கு பிடிக்கல திமுகவை, முடிஞ்ச உடனே அந்த மணிமண்டபம் பொதுவானது தானே, அரசாங்கத்தோட தானே, போய் என்ன பண்ணிருக்கணும்? இவர்கள் எல்லாம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பத்தி பேசுகிறார்கள். இப்போ பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் 2026ல? ஏன்னா உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நாம் தமிழர் ஒரு புறம் நாங்க தான் சிஎம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு புறம் நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ சூழல்ல ஒரு பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாமக 1-2ன்னு போயிடும். பாமக 1, பாமக 2ன்னு வர தேர்தல். இப்போ தேர்தல் கமிஷன் எனக்கு தெரிஞ்சு தேர்தல் கமிஷன் இவங்க விஷயத்தில் தலையிட முடியாது சட்டப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அங்கீகாரம் இல்லாத கட்சி அது இருக்கு. ஆமாம், இப்போ அங்கீகாரம் கிடையாது அந்த கட்சிக்கு சட்டப்படியான. நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் அவங்க இருக்க மாட்டாங்க. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு போய் தேர்தல் கமிஷன் தலையிட முடியுமா என்ற அதிகாரம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அங்கீகாரம் இருந்தால்தான் நீங்கள் உங்கள் சின்ன இருந்தால் தான் நீங்கள் அங்கே ஒதுக்கி இங்கே ஒதுக்கி இதெல்லாம் அதனால் அங்கீகாரம் இல்லை. இவங்க வேணா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வேணா சின்னத்தை வேணா தற்சமயம் அன்புமணி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பாமக 1-2ன்னு போயிடும். இல்லைன்னா பாமக ராமதாஸ், பாமக அன்புமணின்னு இவங்க வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு ராமதாஸுக்கிட்ட இன்னொரு ஐடியா உண்டு. என்னன்னா, அவர் கண்டிப்பாக விஜய்கிட்ட போக முடியாது. அவருடைய ஏஜி, அவருடைய அனுபவத்துக்கு விஜய்கிட்ட போய் அவர் கூட்டணிக்கு போக மாட்டார். அன்புமணி கண்டிப்பாக போக மாட்டார். அப்போ இவர் என்ன செய்யலாம்னா, முன்னாடி ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க, அந்த முடிவெல்லாம் எடுப்பார். அவர் தலைவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவெல்லாம் திடீர்னு எடுப்பார். அப்போ என்ன பண்ணுவோன்னா, 230 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறா, நம்ம யாருன்னு பார்ப்போம். ஏன்னா 234 தொகுதியிலையும் ராமதாஸ் அவர்கள் ஒரு கேண்டிடேட்டை போட்டால் அதுக்கு ஸ்வீட் பாஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. சில அரசியல் கட்சிகள், சில நிறுவனங்கள்லாம் இருக்குது. என்ன அது மாதிரி கூட முடிவே அவர் எடுக்கலாம். இவர் தான் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அன்புமணியை பொறுத்தவரை. அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். திமுகவுக்கு என்னை பொறுத்தவரை நான் சொல்வதெல்லாம், அந்த கட்சியினுடைய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஆதவ அர்ஜுன் இருக்கார். அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஏன் தெரியுமா அதிமுகவை விமர்சிப்பதே இல்லை, அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் மட்டும்தான் அதிமுகவில் இருக்கிறார்கள், தொண்டர்கள் எல்லாம் விஜயை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். அதனால் நாங்கள் அதிமுகவை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பே எங்களுக்கு ஏற்படவில்லைன்னு அவங்க அதிமுக மட்டும் இல்லாம திமுகவுடைய தொண்டர்களும் எல்லா கட்சியை சார்ந்த தொண்டர்களும் எங்களை நோக்கி வராங்க. நான் சொல்றேன், ஒரு தொண்டரை கூட திமுகவிலிருந்து வேறு கட்சிக்கு செல்லுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு தொண்டர்கள் கூட. ஏன்னா இந்த இயக்கம் மட்டும்தான். ஆனா இந்த ஆட்சி சரியான முறையில நடக்கல. சோ ஒரு மாற்று ஆட்சி வேணும்னு சொல்லி டிஎம்கே தொண்டர்களும் ஒரு மாற்று ஆட்சியை விரும்புறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியிட்டு. இதேதான் உள்ளாட்சி தேர்தலில் சொன்னாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன். ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் இதே தான் சொன்னாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் பால் விலை ஏறிவிட்டு 1000 ரூபாய் பணம் அப்பெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்போ சொன்ன கோரிக்கையை நீங்கள் அப்போ செய்யலை அப்படின்னு சொல்லிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன சொன்னிச்சுன்னா, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா அதிமுகவில், என் கஜானாவில் பணம் இல்லை, பணம் வந்தோடனே கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் உதவி பணம் கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் திமுக சொல்லுவதே மக்கள் நம்பினார்கள். அதேமாரி இன்றைக்கு கொடுக்கிறார்கள்.
நம்பிக்கையினுடைய ஆட்சியாக தான் அன்றைக்கு எல்லா அது எல்லாமே தேர்தல் டைம்ல தான் குடுக்குறாங்க. 4 வருஷமா வந்து இப்ப தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. கொடுக்கப்பட்டு ஏற்கனவே ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆனா ஆயிடுச்சு. எல்லா இப்ப பெண்களுக்கும் விடுபட்டவர்கள் நிறைய இப்ப ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே நேரத்துல போய் கிடைச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சம் தொய்வு இருக்கும்ல. தேர்தல் வாக்குறுதி ஆமா. எல்லாருக்கும் தரந்தானே அதான் சொன்னாங்க. எல்லாருக்கும் தர்றதுதாங்க. நான் சொல்ற புரியலையா? உங்களுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே போயிட்டு இருக்கு. சில பேர் விடுபட்டவர்களுக்கு உடனே இப்போ அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க ஃபார்ம் கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படுறதுன்னு சொல்லியாச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நான் சொல்லாததையும் செய்ததை திமுக சொல்றேன். காலை உணவு திட்டம் திமுக சொன்னுச்சா? தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கா? இல்ல எங்கேயாவது வாக்குறுதி கொடுத்தாங்களா? காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா? அதுதான் ஒரு 4 விஷயங்கள் மட்டுமே பண்ணிட்டு நாங்க அப்படிலாம் 300 கிடையாது. 400 இல்ல, வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்றது எப்படி சரி? திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதின்னு ஒரு டிபேட் வைங்க. நான் எதெல்லாம் சொன்னார்கள் எதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு இது வரைக்கும் அவங்க 525 வாக்குறுதிகள் திமுக அதுல 75% தாண்டி 80% வந்துட்டாங்க. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதுல இருக்கிற உள்பிரிவுன்னு இருக்குல்ல உள்ள அதை எடுத்துக்கிட்டு இதை செய்யல அதை செய்யல அப்படின்னு சொல்றாங்க இவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சிகள் சொல்லுவதற்கு ஏதாவது எதிர்வினையாற்றுகிறாரா? உடனடியாக என்ன சொல்லுகிறார்களோ அந்த கோரிக்கையை செய்யப்பட்டு உடனடியாக அதை அரசாங்கத்திடம் அதிகாரிகளிடம் சொல்லி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால தானே வெற்றி பெற முடியுது. இன்னைக்கு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களே 50% வாக்கு வங்கியை திமுக வச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. பாத்தீங்களா? பார்த்துருப்பீங்க நீங்க. எதிர்த்தரப்பு வாதம் செய்வர்கள் கூட மிகப்பெரிய வாக்கு வங்கியை திமுக தன்னுடைய கையில் வைத்து, அப்ப நீங்க ஒண்ணுமே செய்யலன்னா எப்படி அந்த வாக்கு வங்கியை நீங்க ஆனா அது எல்லாமே இப்போ வந்து திமுக கிட்டதான் எல்லா ஊடகங்களும் இருக்கு. அவங்க நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே ஒரு ஃபேக்கான கருத்து கணிப்பு. 50% கண்டிப்பா கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. திமுக அண்ணா திமுக அப்படி எடுத்துங்க. அண்ணா திமுக ஓட்டு வாங்கினது வந்து 27% ஓட்டு வாங்குச்சு போன சட்டமன்றத்தில். இன்னைக்கு அண்ணா திமுக எத்தனை அண்ணா திமுக இருக்கு? ஊடகத்தையே விட்டுருங்க, பொதுவா நான் சொல்றேன். திமுக எங்கேயாவது பிளவுபட்டிருக்கா? இல்ல, கிடையாது. அப்படியே திமுகவை பொறுத்தவரை அன்றைக்கு திமுகவுக்கு வந்து எதிராக சில வழக்குகள்லாம் சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்தியாவிலேயே இப்படி ஒரு அரசியல் கட்சி ஃபண்டமெண்டலா அன்றைக்கு வந்து நவீன காலமே இல்லை. இன்னைக்கெல்லாம் நீங்க டேட்டா எடுத்துடலாம். அதுக்கு காரணம் குடும்ப ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்ப குடும்ப ஆட்சினா காங்கிரஸ் ஆட்சி வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு? இன்றைக்கு குடும்ப ஆட்சியை பத்தி பேசினா இன்னைக்கு இருக்கிற அதிமுக அமைச்சர்களோட பையனுங்க எத்தனை பதவியில இருக்காங்க? ஏன்னா அதிமுகவுல ஒரு தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகலாம். திமுகவுல அப்படி கிடையாது. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். இது வந்து ஜனநாயக நாடு தானே? நம்ம நாடு ஜனநாயக நாடு தானே? இப்ப ஜனநாயக நாட்டுல நியமன பதவியா எதுவும் செஞ்சுக்கல. மக்கள்கிட்ட போய் நாங்க நிக்கிறோம். அது அப்பாவா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், மக்கள்கிட்ட போய் நிக்கிறோம். ஏன் அன்புமணி நின்று ஜெயிக்க முடியல? அன்புமணி எலெக்ஷன்ல நின்று ஏன் தோத்தாரு? எம்எல்ஏ கிண்ணார்ல போய் எம்பியா இருக்கும்போது எம்எல்ஏ கிண்ணார்ல. அப்போ முதலமைச்சரா நீ வர வேணான்னு உன்னை ரிஜெக்ட் பண்றாங்கல்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் தான் முதலமைச்சர் எங்க அப்பாவுக்கு பிறகுன்னு போய் நிக்கிறாரு. மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையா? மக்கள் திருப்பு தானே மகேசன் திருப்பு. பொய்யான வாக்குறுதி எல்லாம் நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா அதிமுக செஞ்ச நன்மைக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடல அவங்களுக்கு? மக்கள் பாக்குறாங்க எது உண்மை எது பொய்ன்னு மக்கள் பாக்குறாங்க. மக்கள் திமுக சொல்வதுதான் சரி, சொன்னதை தான் செய்வார்கள், செய்வதை தான் சொல்லுவார்கள் என்று கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து நான் சொல்லும்போது வெற்றி முகமாக போடிக்கொண்டிருக்கு. வருகின்ற 2026 தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்பார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.